வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, குரூப் 4 நீங்கள் நடந்துச்சு இல்லையா, அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்ததுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதை பற்றி தெரியணும்னா நமக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். 1920 ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பாய்கட் ஆஃப் எலெக்ஷன், அதாவது 1919 ஆக்ட் படி, இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி 1920 வந்துனாக்க டயார்கிக்கான எலெக்ஷன் நடத்த வரும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸ் பங்கேற்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு காந்திக்கும் சிஆர் தாஸுக்கும் பார்த்தா ஒரு சின்ன மோதல் ஏற்படும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, பாராளுமன்றத்துக்கு உள்ளே போயிட்டு தானே பிரிட்டிஷ் கொண்டு வர சட்டங்களை எதிர்க்க முடியும், பாராளுமன்றத்துக்கு வெளியே உட்காந்துட்டு எப்படி நம்மளால் அவங்க கொண்டு வர சட்டங்களை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு காந்தி வர்சஸ் சிஆர் தாஸ்ன்னு சொல்லிட்டு மோதல் ஏற்பட்டிருக்கும். இந்த இடத்துல காந்தியை ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே நோ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் சிஆர் தாஸை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரோ சேஞ்சஸ் ஆர் ஸ்வராஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1920 சிஆர் தாஸை ஃபாலோ பண்ண எல்லாருமே பார்த்தோன்னா எலெக்ஷன் விட்டுருப்பாங்க. பட் காமனாக 1920 காங்கிரஸ் தன்னுடைய தேர்தலை புறக்கணிச்சிருக்கும். அண்ட் தென் 1922 பிப்ரவரி மாதம் சௌரி சௌரா சம்பவத்தால் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டுச்சு. அண்ட் தென் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் 1923 எலெக்ஷன் வந்திருந்தாலும் அந்த இடத்துல பாய்காட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட். சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. 1923 நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் 3 கட்சிகள் தான். ஒன்று நீதி கட்சி, இன்னொன்று சுயராஜ்ய கட்சி, அண்ட் தென் பார்த்தோன்னா அரசுக்கு எதிரானவர்கள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த கட்சி. இந்த 3 பேர் மெட்ராஸ் மாவட்டத்தில் இருந்திருப்பாங்க. அதில் சுயராஜ்ய கட்சியின் சார்பாக ஸ்ரீனிவாச ஐயங்கர் தான் உங்களுக்கு தலைமை இருந்திருப்பார். அதில் 11 சீட் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. நீதி கட்சின்றதை ஜெயிச்சிருச்சு. அந்த நீதி கட்சி 1920 நடைபெற்ற தேர்தலில் 98 இடங்களில் மொத்தமாக 63 இடங்கள் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. முதலமைச்சராக கடலூரை சேர்ந்த சுப்புராயலு அவர்கள் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. 1921 உடல்நலம் காரணமாக பார்த்தீங்கன்னா விலகிறாங்க. 1921 படகல் அரசர் என்கிற ராமராயன் என்கிற தான் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிக்கு வந்திருப்பார். ஸோ 1923 படகல் அரசர் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், உங்களுக்கு 1, 2, 3 கரெக்ட். 4 காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்துறார் கிடையாது. ராஜாஜி பெரியார் 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தோன்னா அந்த டைமில் ஒத்துழையாமை இயக்கத்தில் தலைமையேற்றிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் காமராஜர் பங்கேற்றதை தவிர வழிநடத்தலை. ஸோ ஆன்சர் 1, 2, 3. இந்த இடத்துல 1923 சென்னையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்ததாகவும் இருக்குது, சில நேரங்களில் இது பங்கேற்றதாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் உங்களுக்கு 2, 1, 3 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாக்க 1, 2, 3 தான் ஆன்சர். டி உங்களுக்கு நான் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.